ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். ரீல் விட்ட ஹீரோவுக்கு மத்தியில இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரியல் ஹீரோ களத்துல குதிச்சுட்டார். ரீல் விட்டு ஆட்சியை பிடிச்சவனுக்கு மத்தியில ஒரு ஹீரோவா காமிச்சுக்கிட்டு இருந்த விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பா இன்னைக்கு யார் களத்துல குதிச்சா இருக்காங்கன்னு சொன்னா ரியல் ஹீரோ அண்ணாமலை அவர்கள் களத்தில் குதிச்சிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்தார். தமிழ்நாடு தலைவராக அவரை பிஜேபியில போட்ட பிற்பாடுதான் திமுகவினுடைய என்னென்ன தவறு நடந்ததோ அதனுடைய ரீல்ஸ் 1, 2, 3, 4 எடுத்து பாகமா வெளியிட்டாங்க. அதுல திமுகவினுடைய உத்து கொள்ளக்கூடிய அந்த குற்றச்சாட்டை அறுவடை செஞ்சது யாருன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான். அண்ணாமலை வச்ச குற்றச்சாட்டை அப்படியே பேஸ் பண்ணி பேசணும் அந்த ஆதவ் அர்ஜுன். இனிமேல் ஆதவ் அர்ஜுன் வாய் திறக்க முடியாது, புஷி ஆனந்த வாய் திறக்க முடியாது, நிர்மல் குமார் வாய் திறக்க முடியாது, அருண்ராஜ் வாய் திறக்க முடியாது. நீங்க ஏதாவது ஒரு காலையில 9 மணிக்கு ஒரு தப்புன்னு பண்ணினா 1 மணி நேரத்துல உங்க வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றிடுவார் அண்ணாமலை அவர்கள். நடிச்சவனை பொழந்து கட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு படிச்சவன் வந்துட்டான். நடிச்சவன் யார் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தான். படிச்சவன் யாருன்னு சொன்னா அண்ணாமலை அவர்கள் தான் படிச்சவர், மெத்த படிச்சவர். இப்போ விஜய் என்ன சொன்னார்? நான் நடிப்பினுடைய உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னார் இல்லையா? அண்ணாமலை அவர்கள் படிப்பினுடைய உச்சம் ஐபிஎஸ்ங்கிறது தான். காவல்துறையில அதிகபட்ச உச்சபட்ச படிப்பு ஐபிஎஸ் தான். அந்த ஐபிஎஸ்ங்கிற உச்சபட்சத்தை திறந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல www.wetheleaders.org வெப்சைட்டோட இன்னைக்கு களத்துல குதிச்சுட்டார் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அரசியல் ரீதியா நான் வர்றேன்னு சொன்னோன்னையும் யாருக்கு ஆட்டம் கண்டு இருக்கும்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்டம் காங்காது. அதிகப்படியான ஆட்டம் கண்டு இருக்கிறது எதுன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு அதிகப்படியா ஆட்டம் கண்டு இருக்கும். இப்போ நடிப்பினுடைய உச்சமும் படிப்பினுடைய உச்சமும் மோத தயாராயிருச்சு. நடிப்புல உச்சத்தில் இருந்த விஜயும் படிப்புல உச்சத்தில் இருந்த அண்ணாமலையும் உச்சமும் மோதிக்கொள்ள தயாராகிருச்சு. இப்போ சரியான ஆள் தமிழ்நாட்டுல களத்துல குதிச்சிட்டார். சரியான ஆள் தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்தை ரீல்ஸ போட்டு அடிச்சு ஒட்டைக்கிறதுக்கு இப்போ அண்ணாமலையார் களத்துல குதிச்சுட்டார். இப்ப அண்ணாமலையுடைய வரவு பாரதிய ஜனதாவுக்கு பெரிய இழப்பு. நோட்டாவுக்கு கீழே வாங்கிட்டு இருந்த பாரதிய ஜனதா ஓட்டு வங்கிய உயர்த்தி காமிச்சவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலை கட்சிக்கு அதுக்கு முன்ன தமிழிசை சவுந்தரராஜன் கட்சியில் இருந்தாங்க. தாமரை மலர்ந்தே தீரோன்னு போட்டு ஒரு பஞ்சு டயலாக் பேசினாங்க. அது அப்படியே போயிருச்சு. அப்புறம் மறுபடியும் எல் முருகனை கட்சியில போட்டாங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவரா போட்டாங்க. அவர் வேலை கன்னியாகுமரியில இருந்து வேலை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவரும் போய் நோட்டாவுக்கு எழுத ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கு பின்ன அண்ணாமலைங்கிற ஒரு ரியல் ஹீரோவை பாரதிய ஜனதா களத்துல இறக்கணும்தான் தமிழ்நாட்டிலேயே பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சொல்லி பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாச்சுங்க. பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானது அண்ணாமலைங்கிற ஒரு மனிதன் வந்ததுக்கு பின்னாலதான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல புத்துயிர் பெற்று புத்து வேகம் பெற்றது. இப்போ பாரதிய ஜனதாவுக்கு போராத காலம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேச்ச கேட்டுக்கிட்டு அவரை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவியை நீக்கி நயினார் நாகேந்திரனை போட்டு, நயினார் நாகேந்திரனும் அவர் நின்ன தொகுதியில ஜெயிக்கல. ஒரே ஒரு தொகுதி தான் நீலகிரியில் மட்டும்தான் பாரதிய ஜனதா ஜெயிச்சது. பாரதிய ஜனதா பழைய குருடி கதவை தொடடின்னு ஆயிப்போச்சு. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பழைய குருடி கதவை தொடடிங்க தான். இப்போ நயினார் நாகேந்திரன் இதை பத்தி கேட்கிறாங்க. இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அண்ணாமலை அவர்கள் கட்சி விட்டு போய் தனியா கட்சி ஆரம்பிக்கிறாரு, உங்களுக்கு அதால பாதிக்கும்னா ஒன்னும் பாதிக்காதுங்கிறார். அங்க இருந்தா தாண்டா பாதிக்கிறதுக்கு. அண்ணாமலை என்னைக்கு சொன்னாரோ வி த லீடர்ஸ் டார்க் ஓஆர்ஜின்னு போட்ட பிற்பாடு எல்லாம் அங்க வந்துட்டா அங்க என்ன இருக்குது பாதிக்கிறதுக்கு? எல்லாம் முட்டை தான் அங்க இருக்கும். எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு 10 தலைகளைத்தான் உருட்டிட்டு உட்கார்ந்து இருக்கணும். இப்ப பாரதிய ஜனதாவை
அண்ணாமலை குழி தோண்டி புதைச்சிட்டார். இப்ப இன்னைக்கு 12 மணிக்கு துவைச்சிட்டாருங்க. இந்த உச்சகால பூச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோயில் எல்லாம் பார்த்துக்கிறவங்க 12 மணிக்கு நடக்கக்கூடிய உச்சகால பூச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த உச்சகால பூச்சைங்கிற நேரம் 12 மணியை கையில் எடுத்து ஒரு அடி அடிச்சு பாரதிய ஜனதாவை இருக்கிற இடம் தெரியாத 1 மணி நேரத்துல பண்ணிட்டார். வெப்சைட் ஆரம்பிச்சோன்னு பார்த்தா பல லட்சம் பேர் குமிச்சிட்டானுங்க. வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட திணறிட்டு இருக்குது இன்னைக்கு. பல லட்சம் பேர் வெப்சைட்ல வந்து www.be-the-leaders.org அப்படியே விட்டு அமுக்கு அமுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல நடக்கக்கூடியது யாராருக்கு போட்டின்னு சொன்னா, இந்த விஜய் உத்தமன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு டிவி கேக்கும் டிஎம் கேக்குன்னு. அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சிக்கும் டிவி கேக்கு தான் இனிமேல் போட்டி. நீ குறுக்க எவனும் கிடையாது. அவன் சொல்லிட்டு இருக்க அதிமுக பாக்கலிங்கிற மாதிரி சொல்லி விஜய் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ வச்சாண்டா ஆப்புங்கிற மாதிரிதான் யாரு வந்து சேர்ந்து இருக்கிறாங்க, அண்ணாமலை கட்சியில வந்து சேர்ந்து இருக்காங்க. அண்ணாமலை முறையாத்தான் கட்சியில வந்து சேர்ந்து இருக்காரு. 18 மாசம் கட்சியில படாத சித்திரவதை பண்ணாங்க. நேரா டெல்லி போனாரு, அமித்ஷா கிட்ட பார்த்தாங்க. அமித்ஷா கிட்ட பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட வந்து நான் கட்சி விட்டு போறேன்னு சொன்னாங்க. எவ்வளவோ அமித்ஷா கூப்பிட்டு வச்சு பேசியும் முடியாது, எடுத்த முடிவுல நான் மாறது சொல்லிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நிதின் அவர்கிட்டயும் போனாங்க. அவங்ககிட்டயும் போய் லெட்டர் கொடுத்துட்டு நான் உண்மையான கட்சிக்காரங்க கட்சி விட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. போய் சொல்லிட்டு வந்த முற்படி எவ்வளவோ தடுத்து நிறுத்தி பார்த்தாங்க. ஆனா அவருடைய முடிவுல மாறுதல் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு 12 மணிக்கு என்னோட முடிவை அறிவிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. முடிவை அறிவிச்சிட்டார். அறிவிச்சுட்டு என்ன சொல்லிட்டாரு, அடுத்த பொது தேர்தல்லாம் நம்மளுடைய கவனம், அடுத்த பொது தேர்தல கவனம். உள்ளாட்சி நகராட்சி எலெக்ஷன் வேண்டாம் நமக்கு. பொது தேர்தல்லாம் 2031 நடக்கக்கூடிய பாராளுமன்ற சட்டசபையா 2029 நடக்கக்கூடிய பாராளுமன்றமா தான். ரெண்டுமே பொது தேர்தல் தான். ரெண்டுமே பொது தேர்தல் தான். இப்போ இவர் கட்சி வர்றதுக்கு முன்னால 4/6/2026 அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு குரூப் அன்னதானம் போடுது, ஒரு குரூப் ரத்த தானம் கொடுக்குது. நிறைய தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா தலைவனே வா, தலைமைதாங்க வா, தமிழ்நாட்டை காப்பாத்த வா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி அண்ணாமலையை வாங்க வாங்கன்னு வரவேற்றுட்டு இருக்கிறாங்க. எல்லா இளைஞர்கள் தான். ஏற்கனவே அண்ணாமலை அப்படியே பாரதிய ஜனதாவில் வந்து ஒரு ஸ்டெடி ஏற்கனவே முன்ன எடுத்திருந்தான்னு வச்சுக்குங்க. வச்சிருந்தா இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்து இருக்க முடியாதுங்க. எல்லாம் அண்ணாமலை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலைக்கு துரோகம் பண்ணுச்சு. துரோகம் பண்ணதுனால எல்லா இளைஞர்களும் பார்த்தா முதல் தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி முடிப்போம்டா, அப்புறம் மறுபடியும் நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி போட்டுதான் பிஜேபியை முடிச்சு கட்டுனது யாருன்னா அண்ணாமலையோட தொண்டர்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை பேரவைன்னு ஒரு பக்கம் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு உட்காந்துருக்கிறான். அப்புறம் அண்ணாமலை தலைவர்னு ஒரு பக்கம் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு உட்காந்துருக்கிறான். இப்ப அண்ணாமலை ரசிகர் மன்றம்னு சொல்லி ஒருத்தர் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கிறான். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு மாபெரும் எழுச்சி நாயகனா தெரிஞ்சவர் தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எழுச்சி நாயகன் ஒருத்தர் உதயமாயிட்டான்னு சொல்லி சொன்னா அது இன்றைய தேதி தான். இன்னைக்கு 5/6/2026 தான் தமிழ்நாட்டினுடைய ரியல் ஹீரோ எழுச்சி நாயகன் வந்து ரியல் ஹீரோவை வந்து உண்டிலீன் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறார். இந்த ரீல் விட்டுட்டு இருந்த ஹீரோவை இந்த ரியல் ஹீரோ உண்டிலீன் முடிச்சே போடுவார். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஒரு பிட்டு நிறுத்த முடியாது. 9 மணிக்கு குண்டூசி போட்டீங்கன்னா அது 9 மணிக்கு குண்டூசி மேல இருக்கிற குண்டு தனியா போச்சு, ஊசி தனியால வளைஞ்சு கொடுத்துருச்சுன்னு சொல்லி புட்டு புட்டு வச்சிருவார் அண்ணாமலை அவர்கள். ஒண்ணுமே இப்ப திராவிட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்களை தான் இன்னைக்கு அடிமயத்துல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணாமலை 12 மணிக்கு என்ன சொல்லுவார்னு திமுக காரங்கூட ஆவலா பார்க்கலீங்க. அண்ணா திமுக காரங்கூட ஆவலா பார்க்கலாம்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த புச்சி ஆனந்த், ஆதவர்ஜுன், நில்மர் குமார், அருண்ராஜ், தோலா, துர்த்தி எல்லாமே அண்ணாமலை என்ன பண்றாருங்கள அடிமயத்துல நெருப்ப கட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நெருப்ப கட்டியே விட்டார். அண்ணாமலை அடிவயத்துல யாருக்கு கட்டி விட்டார்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு. இனி தாண்டோண்டித்தனமா நடக்க முடியாது. இன்னி தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் தாண்டோண்டித்தனமா நடக்கிறதுக்கு இல்லாம குதிரைக்கு கடுவாளம் போட்டு புடிச்சு இழுத்த மாதிரி அண்ணாமலை இழுத்துருவார். கடுவாளத்தை போட்டு குதிரை இழுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இழுத்து அண்ணாமலை அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை
திமுகவுக்கு போட்ட ஃபைல்ஸ் மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஃபைல்ஸ் போட்டு இப்ப கட்சி ஆரம்பிச்சதே தமிழக வெற்றி கழகத்தை உண்டு இல்லை என்று பண்ணுவதற்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ விஜய் என்ன சொன்னாங்க, டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டினாங்க இல்லையா, இனி அண்ணாமலையுடைய பஞ்ச் டைலாக் ஒரு கட்சி பேர் ஆரம்பிப்பார். அந்த கட்சி பேர் ஆரம்பிச்சு டிவி கேக்கும் அண்ணாமலை கட்சிக்கு போட்டின்னா இனி தமிழ்நாடு முழுக்க பஞ்ச் டைலாக் போகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.